வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஃபிலிம் ஃபோக்கஸ் தமிழ் நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோ இல்ல 2K கிட்ஸோங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுற மாதிரி படம் எடுக்கிற ஒரு டைரக்டர். அவர் இந்த படத்தின் மூலமா ஹீரோவாவும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. எஸ், நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிரதீப் ரங்கநாதன் தான் நம்ம கூட இருக்காரு. அவங்க கிட்ட பேசலாம். ஹாய் பிரதீப். ஹாய். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ரேஷ்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் கோமாளி செம்ம ஹிட் ஆச்சு. ஸோ இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர், லவ் டுடே ட்ரெய்லர் பார்த்தா எங்களுக்கே தெரிஞ்சிச்சு இது கண்டிப்பா ஹிட் தான்ப்பா அப்படின்னு. ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி பிஹைண்ட் தி ட்ரெய்லர்? பிஹைண்ட் த ஹிட்ஸ் நீங்க எப்படி வந்து ஒரு ரிலேட்டபிளா லைக் இவ்வளோ ஒரு ஹிட் மூவிஸை வந்து அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரா இருக்கீங்க, அதோட ஸ்ட்ராட்டஜி. இந்த படம் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு வந்து அத ஓகே, அப்ப நாங்க திரும்ப இன்டர்வியூக்கு வருவோம். ஷூர். எஸ், ஓகே. இந்த படம் கண்டிப்பா ஹிட் தான். சோ நாங்க திரும்ப இன்டர்வியூக்கு வரும்போது அவர் வந்து அத பத்திலாம் சொல்றேன். இல்ல ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து கண்டிப்பா சொல்றேன். ஓகே. ஆனா நீங்க சொன்னா ஓகே, நானே அது ரெண்டுமே படம் வெளிய வரதுக்கு முன்னாடி அது ஹிட் அப்படினு சொன்னா வந்து அது கோமாளி படத்தோட ஸ்ட்ராட்டஜி அப்ப அது அப்படி நினைச்சேன். சோ see the strategy வந்து இப்போ ஒரு கதை இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸைட்டிங்கா இருக்குதான்றது தான் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து நான் இப்போ கதையா யோசிக்கும் போது நான் எக்ஸைட் ஆவேன். சூப்பரா இருக்குல்லன்னு எனக்கு ஒரு திடீர்னு குதிச்சிடுவேன். செம்மையா ஒன்று மாட்டிக்கிச்சுன்னு. அப்போ அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன். சொல்லும் போது அந்த எக்ஸைட்மெண்ட் அப்பவே தெரியும். அவங்க அதுக்கப்புறம் நல்லா நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னா அது இல்லை, சொன்னோன்னு அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அங்க இட்ஸ் ஒர்க்கிங்ன்ற இதுதான் மேட்ரு. ஸோ அதுதான் இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜியை தாண்டி வேற உள்ள எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 90s கிட்ஸா, அடுத்தது 2K கிட்ஸா, அடுத்தது 2.1K கிட்ஸா, அந்த ஸ்ட்ராட்டஜியே இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் தட் எது எக்ஸைட்டிங்கா அவங்க ஆடியன்ஸ் வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு புரியும் பிடிக்கும். ரெண்டு விஷயம், புரியணும் பிடிக்கும், அதுதான் ஸ்ட்ராட்டஜி. சூப்பர். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே வந்து நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். லைக் வந்து இந்த மாதிரி ஃபோன் ஸ்வாப் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா, ப்ரைவசியா, அது இதுன்னு. ஸோ எங்களுக்கே ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் போச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெஸ்பான்ஸ் கேட்டு ஏதாவது ஒரு ஸ்டோரி ஒரு பஞ்சாயத்து வந்து ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இந்த ட்ரெய்லர் வந்து உண்மையா ஸ்வாப் ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டேன். ஒருத்தங்க வந்து எடுத்தோடனே இதை பார்த்து என் ஒய்ஃப் கேட்குறாங்க, நான் கொடுக்க மாட்டேன், ஏன் பயப்படுறீங்கன்னு. ப்ரோ ஒன்றும் இல்லை, பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி. இதுக்கு மேலே என்னதான் நான் பண்ண போறேனோ, முதல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இன்னொருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க, எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நைஸ். ஸோ இப்போ இந்த படத்தை நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது மெயினாக நிறைய பொண்ணுங்க சொன்னாங்க இதை. அவங்க கிட்ட தான் பயம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரியுது. ஓகே, கரெக்ட், எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ நீங்க இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது to the girl who left me, dedicated to the girl who left me அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஸோ இந்த படத்தோட கதையும் உங்களோட லவ் ஸ்டோரியும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது என்னோட லவ் ஸ்டோரி இல்ல, இது எல்லாரோட லவ் ஸ்டோரி. So it's like to all exes. Yeah, it's like yeah. So இந்த கதை எக்ஸ்